நம்ம அப்போஸ்தலர் 2:33 மைக்கு கொடுக்கலையா? மைக்கை முதல்ல கொடுக்க வேண்டாமா? ஆக்ட்ஸ் 2:33 அப்போஸ்தலர் 2 சவுண்ட். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். ஆமென். எஸ். அப்போ this is great grace, great things of the church. Amen. Great things of the church. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சபை வரலாறு குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா? த நேச்சர் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப், கிறிஸ்துவ ஐக்கியத்தின் தன்மையை குறித்து பார்க்குறோம். த ஜீனியஸ் ஆஃப் த சர்ச், சபையின் அறிவுத்தன்மை. சபை உருவாகிற நாளே, சபை உருவான நாளே, சபைகள் உருவாகிற காரியமே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து ஆரம்பிக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இயேசு மரித்து பரலோகம் போன பின்பு பரிசுத்த ஆவியானவர் சபையை ஸ்தாபிக்கும்படியாக இந்த பூமியில் இறங்கி வருகிறார். அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார். யோவான் 16:13 சொல்கிறது, சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்போ சபை சத்தியத்துக்கு தூணாக ஆதாரமாக இருக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரனுடைய விடுதலை, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. அந்த மெய்யான விடுதலையில் சபைக்குள்ளே வருகிறோம். விடுதலை பெற்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ளே வருகிறோம். பின்பு நமக்கு சத்தியத்தை கேட்க 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 நமக்கு ஒரு விடுதலை, சத்தியத்தினாலே உண்டாகிற விடுதலை. ஆமென். இந்த விடுதலையை தேவன் நமக்கு சபையில் தான் வைத்திருக்கிறார். இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கிரேட் திங்ஸ் ஆஃப் த சர்ச், இவைகளில் முதல்ல எது கிரேட் திங்ஸ் எப்படின்னு பார்க்க போனால் அப்போஸ்தலர் 4:33 நீங்கள் பார்த்த அந்த வசனம், கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்போ மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் இல்லையா? அப்போ இங்கிலீஷில் படிங்க. அந்த கிரேட் பவர் gave the apostles witness of the resurrection of the Lord Jesus. அப்போ நம்பர் 1 கிரேட் பவர். என்ன பவர்? கிரேட் பவர். கிரேட் பவர். 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் கிரேட் பவர், கிரேட் பவர். அப்போ எஸ், பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஒரு பலமான சாட்சி. That's the great power. இந்த கிரேட் பவர் எப்படி வருகிறது? ஆஃப்டர் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், சாட்சியாக மாறும்போது தான் இந்த கிரேட் பவர் சபைக்குள்ளே ஒரு விசுவாசிக்குள்ளே வருகிறது. நீங்கள் அது வரைக்கும் இந்த கிரேட் பவரை பெற முடியாது. ஆமென். இந்த கிரேட் பவர் எப்படி வரணும்னா ஆஃப்டர் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். அப்போஸ்தலர் 1:8 சொன்னது போல் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, எஸ், இந்த பலனடைந்து, இந்த பதத்தை நாம் பல முறை தியானித்திருக்கிறோம். இட்ஸ் த பவர், த பவர் ஆஃப் டுனாமிஸ். இயற்கைக்கு அப்பால்பட்ட ஒரு வல்லமை சபைக்குள்ளே பரிசுத்த ஆவி மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதை இன்றைக்கி அநேக சபைகள் இதை ஏற்றுக்கிறது இல்லை. அநேக சபைகள் அதனால் வித்தவுட் பவர், பவர் இல்லாத சபையாக இருக்கிறது. எதுலெல்லாம் பவர்? அவங்களோட வார்த்தையில் பவர் இல்லை, வசனத்தில் பவர் இல்லை, வசனத்தில் ஜீவன் இல்லை, வல்லமை இல்லை, வசனம் யாரையும் உயிர்ப்பிக்கிறது இல்லை. இப்படி நிறைய காரியங்களை பார்க்குறோம். ஆனால் உயிர்ப்பிக்கப்பட்ட சபையில், சாட்சி உள்ள சபையில், ஆவியானவரை பெற்று சாட்சியாக இருக்கிற சபையில் இந்த பவர், ஆமென், த கிரேட் பவர்,
இந்த பவர் இருக்கிறதே பார்க்கும். இந்த பவர் எப்படி வருகிறது? ஆஃப்டர் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். இதுக்கு தான் அனாயிண்டிங் என்று பெயர், அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மூல பாஷையில் டுனாமிஸ் என்று சொல்லப்படுகிறது. இயற்கைக்கு அப்பால்பட்ட வல்லம், இயற்கைக்கு அப்பால்பட்ட ஒரு பவர் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மோடு கூட கிரியை செய்கிறது. அது நீங்கள் பாவத்தை எதிர்க்கக்கூடியதாக இருக்கலாம், சாத்தானுக்கு எதிராக நிற்கிறக்கூடிய பவராக இருக்கலாம், இந்த உலகத்துக்கு ஏற்று நிற்கிற பவராக இருக்கலாம், இந்த உலகத்தின் அநித்தியமான எந்த ஒரு காரியங்களையும் உங்களை தொட முடியாதபடிக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு விட்னஸிங், சாலிட் விட்னஸிங் பவரில் நீங்கள் இருக்கிற ஜீவியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம், ஃபஸ்ட் த பவர். ஆமென். இதை நம்ம 2 பிரிவாக ஆங்கில வேதாகமம் பிரிக்கிறது. ஆங்கிலத்தில் பிரிக்கிறாங்க. டுனாமிஸ் 2 பதமாக பிரிக்கப்படுகிறது இங்கிலீஷில். இந்த மூல பாஷை பவர் டுனாமிஸ், டைனமோ அண்ட் டைனமைட். டைனமோனா ப்ரொடியூஸ் இட்ஸ், நமக்குள்ள இந்த பவர் உருவாக்குகிறது, அநேக காரியங்களை உருவாக்குகிறது. ஞானத்தை உருவாக்குகிறது, அறிவை உருவாக்குகிறது, வல்லமையை உருவாக்குகிறது. உரச 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 அந்த அபிஷேகத்தோடு நீங்கள் உரச நடக்க எப்படி எம்மாவூஸ் சீஷர்களோடு கூட எம்மாவூஸ் சீஷர்கள் மந்த இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தே ஆர் டல் ஹார்ட்டட் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப்டர் ரிசரக்ஷன் பவர், ஜீசஸ் க்ளோரியஸ் பவர், அவர் கண்ணுக்கு தெரியாத வல்லமையில் அவர்களோடு கூட நடக்கிறார். அந்த வல்லமை உரச 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 அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது, அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. இட்ஸ் அ பவர். இன்னொரு பவர் இருக்கிறது, டைனமைட். டைனமைட் மீன்ஸ் டெஸ்ட்ராய் பவர். கன்ஸ்ட்ரக்டிவ் பவர், டெஸ்ட்ராய் பவர். இந்த 2 பவர், இதுவும் சபைக்குள்ளே நீங்கள் எவைகளை இந்த பூமியிலே கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டதாக இருக்கும். புரியுதா? இட்ஸ் த கன்ஸ்ட்ரக்டிவ் பவர். டிஸ்ட்ரக்டிவ் பவர், எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ, எதை? சாத்தானுடைய வல்லமையை, பிசாசின் கிரியைகளை, மாந்திரிகங்களை, சூனியங்களை கட்டவிழ்க்கிறது, கட்ட உடைக்கிறது. தட்ஸ் த டிஸ்ட்ரக்டிவ். அந்த டிஸ்ட்ரக்டிவ் பவர் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட், அது பவர் மூலமாக நமக்குள்ளே வல்லமை மூலமாக வருகிறது. அப்போ நீங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் 2 காரியங்களை பார்க்கிறோம். இன்னொன்று என்னது? ஒன்று பவர், இன்னொன்று அதே 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்போ வல்லமை இருக்கிறவங்க மேலே and great grace was upon them all. great grace. சும்மா இன்றைக்கி சின்ன பிள்ளை மாதிரி, சின்ன குழந்தைங்க மாதிரி வெறும் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு அந்த வெறும் கிருபை இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஜஸ்ட் கிரேஸ், அது ரட்சிப்புக்கு உண்டான கிருபை. அந்த கிருபை இல்லாமல் கிரேட் கிரேஸ்குள்ளே வரணும். ஆமென். கிரேட் கிரேஸ் மீன்ஸ் பூரண கிருபை. யோவான் 1:16 கூட அது இருக்குது. நாம் எல்லோரும் அவருடைய பரிபூர்ணத்தினாலே, படி யோவான் 1:16, நாம் எல்லோரும் அவருடைய பரிபூர்ணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றோம், கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்போ அப்போஸ்தலர் 4:33 2 காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று வல்லமை, இன்னொன்று மிகுந்த கிருபை. கிரேட் பவர், கிரேட் பவர், கிரேட் கிரேஸ். கிரேட் பவர், கிரேட் கிரேஸ். சும்மா இல்லை, அது பெரிதான வல்லமை, பெரிதான கிருபை. பெரிதான வல்லம் இருக்கிற இடத்துல பெரிதான கிருபை இருக்கும், பெரிதான கிருபை இருக்கிறவங்க இடத்துல பெரிதான வல்லம் இருக்கும். ஆமென். இந்த 2 காரியங்கள் இருக்கிறவங்கள பிசாசு எளிதில் தொட முடியாது. இந்த 2 காரியங்கள் இருக்கிற குடும்பத்தை பிசாசு தொடவே முடியாது. அவங்க வல்லமையில் எப்பொழுதும் நிரம்பி இருப்பாங்க. அவங்க உள்ளான மனுஷன் வெளியில் பார்த்தா அவங்க வீக்காக இருப்பாங்க, வெளியில் பார்த்தா அவங்க பலவீனமாக இருப்பாங்க, வெளியில் பார்த்தா சிக்காக இருப்பாங்க. ஆனால் உள்ளான மனுஷனில் பலனாக இருப்பாங்க. எத்தனை பேருக்கு அந்த கிருபை இருக்குது? எத்தனை பேருக்கு இருக்குது? எத்தனை பேர் எனக்குள்ளே இருக்காது, எனக்கு தெரியுது பாஸ்டர்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? எனக்குள்ளே அது இருக்குது, ஆக்டிவேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஆமென். அல்லேலூயா. அது எனக்குள்ளே இருக்குது, அது எனக்கு தெரியுதுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? எனக்குள்ளே இருக்குது, எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஒன்றுமே தெரியலைன்னா நீங்கள் சபையில் இருந்தே வேஸ்ட்டு. இருக்கும், கண்டிப்பாக இருக்கும்.
கிரேஸ் வந்து என்னதுமா, தகுதி இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட்டு. கிரேட் கிரேஸ்னால் என்னது, பெரிதான கிருபை என்னது, உன் எந்த பலவீனத்தையும் ஆண்டவர் பார்க்க மாட்டார். நீ இன்றைக்கி ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற, இல்லை உன்னை பிசாசு சில போராட்டத்தில் இழுத்து வைத்திருக்கிற எந்த ஒரு பலவீனத்தையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நினைக்கவே மாட்டார். இது விசுவாசிக்கு மாத்திரம் இல்லை, ஊழியக்காரர்களுக்கும் பொருந்தும். கிரேட் கிரேஸ், பெரிதான கிருபை. அதுக்கு பேரே எப்படி இருக்குது, பெரிதான கிருபை. சாதாரண கிருபையிலேயே ரட்சிப்புனா, அப்போ பெரிதான கிருபையில் எப்படிலாம் இருக்கும், மன்னிப்பு இருக்கும், இரக்கம் இருக்கும், தயவு இருக்கும், காருண்யம் இருக்கும், பரிபூர்ணம் இருக்கும், அன்பு இருக்கும். தேவனுடைய அத்தனை சுவாபமும் இந்த கிரேட் கிரேஸ்க்குள்ள இருக்கும். இந்த கிரேட் கிரேஸ் இருக்கிறவங்ககிட்ட கண்டிப்பாக பாருங்கள் கிரேட் பவர் இருக்கும், பெரிதான வல்லமை. அதுதான் நீங்கள் உங்களை ஆண்டவர் அவ்வளோ நேசிக்கிறாரு. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன லைஃப்பில் என்ன ஜீவியத்தில் இருக்கிறீங்க, இப்போ உங்கள் என்ன ஜீவியத்தில் நடந்து கொண்டு இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்க, எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறீங்க. பவுல் சொன்னது போல், என் மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது என்று பவுல் சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாக விலகு. இது பவுலுக்கு மட்டும்தானா, நமக்கும் பொருந்தும். நம்மளும் இப்படி தாழ்த்தி நம்மளை கேட்கும்போது இந்த கிரேட் கிரேஸ், பூரண கிருபை நம்மளை தாங்கும். இது இந்த கிருபையின் காலம் இருக்கிற வரைக்கும் இது நடக்கும். ஸோ நீங்கள் நல்ல அந்த பூரண கிருபை, அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை இருந்தது. சபையில் தாங்க இது சாத்தியம். எல்லார் மேலேயும் பூரண கிருபை, யாரும் பலவீனமானவர்கள்னு சொல்ல மாட்டாங்க. உண்மை இதுதான். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற சபையினுடைய சைன். அவர் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவனும் இருந்ததில்லை. ஒருத்தரும் பலவீனன்னு சொல்ல முடியாது. நம்ம அதான் சபையினுடைய பெரிய கிஃப்ட். சபைனா சும்மா இல்லை, இந்த ஜீனியஸ் சர்ச். அப்போ என்னெல்லாம் பார்த்தோம், பவர் அண்ட் கிரேஸ். அடுத்ததாக அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிங்க. முதல்ல 5ஆம் வசனம் வாசிங்க. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அனனியா என்று சொல்லுகிறவன் அவன் ஒரு பரிசுத்தவான். சபைகளில் ஆதி சபை அதில் நல்ல ஐக்கியமாக இருந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து இந்த பூரண கிருபை, பூரண வல்லமை இவைகளை கொண்டவன் தான் அனனியா. ஆனால் அவன் ஆண்டவரிடத்தில் பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொன்னான். அவனை குறித்த ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் இருக்குது. பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொன்னான். அவனுக்கு ஒரு நிலம் இருந்தது, அந்த நிலம் அவனுடையதாக இருந்தது. அந்த நிலத்தை விற்கவோ வாங்கவோ அதை பணத்தை செலவு பண்ணவோ எல்லாவற்றுக்கும் அவனுக்கு உரிமை இருக்குது, அதில் நோ டவுட். ஆனால் அவன் கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்து, இங்கே பணங்கிற காரியத்தில் நம்ம அதை வச்சுட்டு நம்முடைய ஜீவியம், நம்முடைய லைஃப், நம்முடைய வாழ்க்கையை எப்படியும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்குது. எப்படியும் நம்ம அனுபவிக்கலாம், எப்படியும் இருக்கலாம். நியாயத்தீர்ப்பு வரைக்கும் நமக்கு அதில் ஒன்றும் கிடையாது. சபையில் வந்துட்டாக்கா இதுதான் ஒன்று. உங்களுக்கு கண்டமிங்க ஜட்ஜ்மெண்ட்லாம் உடனேலாம் வராது. நியாயத்தீர்ப்பு வரைக்கும் இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். கிரேட் கிரேஸ்ன்னு இருக்குல்ல, அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஒரு கிருபையே நம்முடைய பாவத்திலேருந்து ரட்சித்ததுன்னா பூரண கிருபை என்ன செய்யும், எந்த காரியத்தையுமே அப்படியே மறைச்சிடும். பிசாசுக்கு அது எரிச்சலாக இருக்கும். என்னடா இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு சபையில் உட்காந்துருக்காங்க, ஒன்றும் தெரியாமல் பந்தி எடுக்கிறாங்க, ஒன்றும் தெரியாமல் இருக்காங்க. ஆண்டவர் இவங்களை மன்னித்து பந்தி கொடுக்குறாரு. ஆண்டவர் இவங்களை ஏற்றுக்கிட்டு இவங்களை அன்பு செய்கிறாரு, இவங்களை ஆஸ்வதிக்கிறாரு, இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, தூதர்களுக்கு கட்டளை கொடுக்குறாரு. இது என்ன ஆச்சரியம், இது என்ன அநியாயம், புலம்புவான் பிசாஸ். அதான் பூரண கிருபை. அப்போ அந்த பூரண கிருபை இருக்கிறதுனாலேயே நம்ம கிருபையை அசட்டை பண்ணக்கூடாது. சபையில் அதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரோடு ஒரு காரியத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரோடு இந்த காரியத்தை நான் செய்வேன், இந்த காரியத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் உள்ளத்தில் தீர்மானம் பண்ணினா, அனனியா நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொன்னான். பரிசுத்தாவினிடத்தில் மாத்திரம் நம்ம பொய் சொல்லக்கூடாது.
புரியுதா? நான் எங்கே அவர்கிட்ட பேசுகிறேன் பொய் சொன்னேன்? உங்கள் உள்ளத்தில் நீங்கள் நினைக்கிறீங்களே, ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். உங்கள் பலவீனத்தை நிமித்தம் அவர் உங்களை விட்டு வெளியில் போயிட மாட்டார். பழைய ஏற்பாட்டில் இப்போ ஹோலி ஸ்பிரிட் டிபார்ட்டட் ஃப்ரம் சவுல், டிபார்ட்டட் ஃப்ரம் டேவிட், டிபார்ட்டட் ஃப்ரம் சாம்சன், இப்படிலாம் மாதிரி புதிய ஏற்பாட்டில் கிடையாது. ஆமென். நம்ம கூட தான் இருப்பார். ஆனால் அந்த ப்ரெசன்ஸை உங்களால் உணர முடியாது. ஒரு தவறு செய்துட்டு அந்த ப்ரெசன்ஸை உங்களால் உணர முடியாது. ஆனால் பாவத்தை குறித்து தொடர்ந்து கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். நீ இன்னும் மாறல, நீ இன்னும் இப்படியே இருக்கிற, மாறு மாறு. உன் மனசாட்சி மூலமாக கர்த்தர் என்ன செய்வார்? அந்த கன்விக்ஷன், அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த கன்விக்ஷனை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அதுதான் அவருடைய மாற்றம். அந்த மாற்றம் உங்களுக்கு நாளுக்கு நாள். இப்படியே நம்ம எத்தனை நாளைக்கு இருக்கிறது? கர்த்தரை நம்ம ரொம்ப சோதிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட ரொம்ப பொய் சொல்கிறோம், ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்குறோம், ஜெபிப்பேன்னு ஒப்பு கொடுக்குறோம், ஜெபிக்காமல் இருக்கிறோம், வேதம் வாசிப்பேன்னு ஒப்பு கொடுக்குறோம், எசப்பா இனி நான் வேதம் வாசிப்பேன். இதெல்லாம் எப்படி நடக்குது? உங்களுக்கு ஒரு தண்டனையை வச்சா? ஒரு தண்டனை வந்துருச்சா? அப்படி வந்துருச்சா? இல்லை. எப்படி இது? இங்கே தான் அந்த கிரேட் கிரேஸ் வேலை செய்யுது. அது அவருடைய இரக்கம் உங்கள்கிட்ட பூரணமாக இருக்குது. அதனால் நம்ம தப்பிக்கிறோம். ஆனால் அதே அனனியா என்ன செய்கிறான் பாருங்கள், பொய் சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவிக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா பொய். ஆமென். பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை, ஏன்னா பொய் பேசுகிறது, பொய்யர்கள் 2ஆம் மரணமாகி அக்கினி கடலிலே, அவங்க பொய்யர்கள் அக்கினி கடலிலே பங்கடைவார்கள்னு இருக்குது. அப்போ பொய் சொல்கிறவங்க அக்கினி கடல் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஸோ பொய் பிசாசு, முதல்ல பொய்க்கு பிதாவான பிசாசு ஏதேனிலே இந்த பொய்யின் ஆவியாகத்தான் உள்ளே நுழைஞ்சான். ஸோ அந்த ஆவி இன்னும் நம்மக்கிட்ட அந்த பழைய நேச்சர் இருந்ததுன்னா அது தேவனுக்கு பிடிக்காது. பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்னன்னு பேதுரு கேட்குறான். ஸோ 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 11ஆம் வசனம். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. என்ன பயம்? கண்டமிங், ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. இந்த கிருபை இருக்குங்கிறதுனால நம்ம தப்பிச்சிட்டு போயெல்லாம் நினைக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியினிடத்தில் நம்ம பொய் சொல்லும்போது அது நமக்கு ஒரு பெரிய கண்டமிங்காக வரும். பாருங்கள், அனனியா சபீராலும் ஒரே நாளில் 2 பேருமே மரித்தார்கள். ஒரே நாளில் மரித்தாங்க. ஒரே நாளில் மரிக்கிறதுங்கிறது ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் சபைகளில், நம்ம சபைகளில் இல்லை, பொதுவான சபைகளில் உயிரோடு இருந்து மரித்தவர்களாக இருக்கிறாங்க. ஆவிக்குரிய சபைன்னு காமிச்சிக்கிறாங்க, ஆனால் அவங்க ஆவியும் ஆத்மாவும் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, மரித்திருக்கிறாங்க. ஆவி இல்லாத சரீரம், செத்த சரீரம். அப்போ அப்படி இருக்கா பார்க்கணும். அப்போ இதை பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க? சபையில், ஐயோ நல்லா இருந்தாங்களே, நல்லா ஊழியம் செஞ்சு நல்லா இருந்தாங்க, திடீர்னு செத்த சபையாக போயிட்டாங்களே, டெட்லியாக போயிட்டாங்களே, டெட்லி பர்சனாக போயிட்டாங்களே. பயம். நமக்கு இது வந்தால் என்ன நடக்கும்? ஃபிசிக்கல் டெத்தாகவும் வரலாம், ஸ்பிரிச்சுவல் டெத்தாகவும் வரலாம். அங்கே ஃபிசிக்கல் டெத்தாக வந்துச்சு. அதை பார்த்தோன்னே ஷாக்கிங், எல்லாருக்கும் பயம். ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? பவர், கிரேஸ், கிரேட் கிரேஸ், ஃபியர். சபைனா பயம் இருக்கணும். சபைனா எல்லாருக்கும், சபையார் எல்லோருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. அண்ட் கிரேட் ஃபியர், கிரேட் பவர், கிரேட் கிரேஸ், கிரேட் ஃபியர். அப்படி தானா? ஆமென். கிரேட் ஃபியர் கேம் அப்பான் ஆல் த சர்ச் and upon as many as heard these things. நீ பார்க்கிறோம், சாட்சி இல்லாமல் கெட்டு போகிறவங்க, சாட்சி இல்லாமல் சபையை விட்டு போகிறவங்க, இதெல்லாம் என்னது? கிரேட் திங்ஸ். ஒரு பக்கம் கிரேட் பவர், கிரேட் திங்ஸ், கிரேட் கிரேஸ், இன்னொரு பக்கம் கிரேட் ஃபியர். ஜாக்கிரதையாக இருக்கணும். மிகுந்த பயம். சபையில் ஒரு நாளும் அது பயத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணுமே ஒழிய, உங்கள் ஜீவியத்தை நிமித்தம், உங்கள் நடத்தை நிமித்தம், உங்கள் சாட்சி நிமித்தம் உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது.
நாலாவதாக 6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனம் ஆ விருத்தி அடைந்தது, ஆ சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். ஆமென். வேத வசனம் இப்படி நீங்கள் கிரேட் என்ன சொல்கிறது, கிரேட் பவர், கிரேட் கிரேஸ், கிரேட் ஃபியர், இவைகளில் நீங்கள் வரும்பொழுது இங்கிலீஷில் படிக்கலாம். And the word of God increased. ஆவியானவருடைய வசனம், the word of God, வார்த்தையானவர் increased. வேத வசனம் விருத்தி அடைந்தது. And the number of disciples multiplied in Jerusalem greatly, and a great company, and great company of priests were obedient to the faith. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார். கிரேட் என்ன சொல்கிறது, கம்பெனி. புரியுதா? என்ன போட்டிருக்குது, and a great company of priest, great company of priest. ஆசாரியர்களில் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இந்த பயம் உண்டாச்சுனாலே அநேக ஊழியக்காரங்க கூட, நான் சொல்கிறேன், ஆசாரியர்கள் தான் போட்டிருக்கு, ப்ரீஸ்ட் தான் போட்டிருக்கு. சபை நடத்துகிற ஊழியக்காரங்களுக்கே பயம் வந்துடும். ஒரு விசுவாசிக்கே இந்த நிலைமைனா, விழுந்து ஜீவனை விடுறாங்கன்னா, பரிசுத்தாவினிடத்தில் போய் சொன்னதுக்கு இந்த பெரிய கண்டமிங்னா, நமக்கு என்ன? நடுக்கத்தோடு ஊழியம் செய்வாங்க, நடுக்கத்தோடு ஊழியம் செய்வாங்க, சும்மா இல்லை. ஆமென். சபைங்கிறது சும்மா இல்லை. தெய்வ பிள்ளையே, கடந்த நாளில் நமக்கு சொன்ன சத்தியத்தின்படி, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. சும்மா இல்லை, கர்த்தர் கட்டுகிற சபை. பாதாளத்தின் வாசல்களெல்லாம் பிசாசெல்லாம் அதை தொடவே முடியாது, ஓவர் கம் பண்ணவே முடியாது. அடுத்ததாக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஸ்தேவான் அப்போஸ்தலர் 6:8. ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்போ அடையாளங்கள் என்ன சொல்றது, வண்டர்ஃபுல். இங்கிலீஷில் படிங்க. And Stephen, full of faith and power, did great wonders and miracles. என்னது? கிரேட் ஒண்டர்ஸ். என்னெல்லாம் பார்த்தோம்? கிரேட் பவர், கிரேட் கிரேஸ், கிரேட் ஃபியர், கிரேட் கம்பெனி, கிரேட் ஒண்டர்ஸ். இந்த பெரிதான கிருபை வந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும். கிரேட் ஒண்டர்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ் அமாங் த பீப்புள். ஆமென். சபைனா இவைகள்லாம் இருக்கணும், வல்லமை இருக்கணும். ஆமென். ஒண்டர்ஸ், அதிசயம் நடக்கணும். இன்றைக்கி வரைக்கும் நம்முடைய சபையில் அதிசயங்கள் நடக்கிறது. எனக்கு அதிசயம் நடக்குதுன்னு சொல்கிறவங்க காரங்க, எனக்கு அதிசயம் நடந்திருக்கு, நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறவங்க காரங்க. அதெல்லாம் அதிசயத்துக்கு மட்டும் எல்லா கையும் தூக்குது. உனக்கு அதிசயமே நடக்கலையா? அப்போ கை தூக்கியா? ஆமென். அவனை பார்க்குற, உனக்கு அதிசயம் நடந்துச்சா? அவன் அதிசயம் உனக்கு கூட சொல்ல மாட்டான், அவனுக்கு தான் தெரியும். ஆமாம், வெளியரங்கமான அதிசயம் இருக்குது, உள்ளுக்குள்ளே அதிசயம் இருக்குது. இவைகளெல்லாம் அந்த கிரேட் கிரேஸ், கிரேட் பவர்லேருந்து வருது. உனக்கு அதிசயம் செய்யலையா? எவ்வளோ செஞ்சுருக்காரு. நீ அதிசயமானவன், சும்மா இல்லை. ஆமாம், நீ இன்றைக்கி இருக்கிறதே பெரிய கிருபை, பெரிய கிருபை. உன்னை ஆண்டவர் அவ்வளோ நேசிக்கிறார். உன்னைய மாத்திரம் இல்லை சொல்கிறேன், நீ கை தூக்கணும் எல்லாருமே. பார்த்தீங்களா? அப்போ இந்த ஒண்டர்ஸுக்கு நிறைய பேர் கை தூக்குறீங்க. அப்போ உங்களுக்கே தெரியுது எதை நிமித்தம் இந்த சின்ன வயசுலேயே உங்களுக்கு அந்த ஒண்டர்ஸ்னால் என்னன்னு தெரியுது, அதிசயம்னா என்னன்னு தெரியுது. சும்மா சாதாரண காரியம் கிடையாது. அப்போ நீங்கள் சபையில் உங்களை கர்த்தர் நல்லா ஸ்ட்ராங்காக வைத்திருக்கிறார். அதுக்கு நல்ல ஒப்பு கொடுத்து பயந்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்க. அடுத்துலேயே பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயே இன்னொன்று என்னது, அடையாளங்கள், அற்புதங்கள், த கிரேட் என்ன சொல்கிறது, மிராக்கிள்ஸ், ஒண்டர்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ்.
அப்படி தானே இருக்குது. did great wonders and miracles among the people. அப்போ wonders and miracles. wonders and miracles. எனக்கு மிராக்கிள் நடந்திருக்குன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? எனக்கு மிராக்கிள் நடந்திருக்குன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? மிராக்கிள். வண்டர்ஸ் இருந்தால் மிராக்கிள் இருக்கும். வண்டர்ஸ் இருந்தால் மிராக்கிள் இருக்கும். எனக்கு மிராக்கிள் நடந்திருக்குன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஆமென். எல்லாம் வண்டர்ஸ் இருந்தால் மிராக்கிள் இருக்கும். மிராக்கிள் இருக்கும். ஆமென். நான் மிராக்கிளாக நான் காலேஜை முடித்தேன், நான் மிராக்கிளாக இன்றைக்கி நான் படிக்கிறேன், என்னோட ஜீவியில் பெரிய மிராக்கிள் தேவன் எனக்கு செய்து சொல்கிறீங்கல்ல. பெரிய நிறைய பேர்கிட்ட பேசும்போது சொல்கிறீங்க, இது என்னது இது? இவ்வளோ பிரச்சனையிலையும் நான் இன்றைக்கி ஜீவனோடு இருக்கிறது பெரிய மிராக்கிள், பெரிய மிராக்கிள் இல்லையா? ஆமென். எஸ். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. இது என்னது? Great persecution. And at that time there was a great persecution against the church which was at Jerusalem. Great persecution. Persecution என்னது? போராட்டம், துன்பம், மிகுந்த துன்பம். எனக்கு மிகுந்த துன்பம் இருக்குன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? எனக்கு மிகுந்த துன்பம் இருக்கு. இல்லை பாஸ்டர், என்னையால் தான் மற்றவங்களுக்கு துன்பம் பாஸ்டர், எனக்கு துன்பமே கிடையாது, என்னால் தான் மற்றவங்களுக்கு துன்பம். அப்படியா? எனக்கு துன்பம் இருக்குது. துன்பம்னா என்ன நினைக்கிறீங்க? என்னது துன்பம்னா என்னது? நெருக்கம். அப்படின்னா என்ன சொல்கிறது? பெர்சிக்யூஷன், போராட்டம். போராட்டம். சரி, எனக்கு போராட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிரைஸ் காட். அதுங்களா, போராட்டம் இருக்குது. இதான் உங்கள் இருதயம் சபையில் வந்துன்னு ஆண்டவர் திறக்கிறார். போராட்டம் இங்கே 2 பேர் தான் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. போராட்டம் இல்லாமல் யாருமே கிடையாது. நீங்களாம் என்ன பஞ்சமத்திலே நடக்கிறீங்க? ரெட் கார்பெட்லேயே நடக்கிறீங்க டெய்லி? அப்படியே போராட்டம் தான் இருக்குது. ஓகே. அப்போ கிரேட் பெர்சிக்யூஷன். அடுத்ததாக கடைசியாக 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. And there was great joy in the city. இத்தனைக்கு மத்தியிலையும் போராட்டத்துக்கு மத்தியிலையும் கிரேட் ஜாய். என்ன ஜாய்? கிரேட் ஜாய். இப்போ 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர். அந்தபடி அவர்கள் சபையாரால் வழி விட்டனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். கிரேட் ஜாய். மிகுந்த சந்தோஷத்தை இந்த சபையில் இருந்து நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் எதுலலாம்? கிரேட் பவர், கிரேட் ஃபியர், கிரேட் கம்பெனி, கிரேட் வண்டர்ஸ், கிரேட் மிராக்கிள்ஸ், கிரேட் பெர்சிக்யூஷன். அவ்வளோ போராட்டம். ஆண்டவர் நிமித்தம் அநேக போராட்டம் இல்லையா? சபையில் இருக்கிற யாவரும் கடைசி நாட்களில் துன்பப்படுவார்கள் பைபிள் சொல்லுது. அது உங்கள் பங்குக்கு ஏதோ ஒரு பெர்சிக்யூஷன் வரும், ஏதோ ஒரு போராட்டம் வரும். பெரியவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வரும், ஊழியர்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மெஷரில் வரும். எல்லாம் இருந்தாலும் கடைசியில் சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அவங்க தான் இந்த கிரேட் பவர், கிரேட் கிரேஸுக்கு பாத்திரமானவங்க. அவங்க மூலமாக தான் கர்த்தர் எல்லாரையும் சந்தோஷத்தில் உண்டாக்குவார். புரியுதா? உங்கள் மூலமாக அநேகர் சந்தோஷம் அடைவார். நீங்கள் பேச பேச ரட்சிக்கப்படாத ஜனங்கள் புதிய சபைக்கெல்லாம் போயிட்டானா உங்கள் பங்குக்கு நான் ஆத்துமாக்களை கொண்டு வரணும். வாலிய பிள்ளைகள் கொண்டு வந்து விடுதலை கொடுத்து அந்த பிள்ளைகள் சபையில் இருக்கிறத நீங்கள் பார்க்கணும், சந்தோஷம் அடையணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஒரு பாவியை, ஒரு ஆத்மாவை பாதாளத்துக்கு தப்பு விற்று இப்போ சபையில் கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்டு அவங்களுக்குள்ளே இவ்வளோ கிரேட் திங்ஸை நடப்பித்து கொண்டு வரதுங்கிறது தான் ரியல் மினிஸ்ட்ரி. அது 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஓகே. அப்போது
சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அதுபடி and they caused great joy unto all the all brothers, all sisters, all brothers. சரியா? So these are the Acts 2:33 உள்ள great grace, great things of the church. சோமனோமா ஆண்டவரே, அப்போஸ்தலர் 2:33. அவர்கள் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு ஆமென். பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். Amen. The great things of God, great grace of God. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, இத்தனை கிருபைகளை சபையில் எங்களுக்கு தந்து ஆண்டவரே, great power, great grace, great fear, amen, great company, great wonderful, great miracle, great persecution. எத்தனை போராட்டம், எத்தனை மிகுந்த போராட்டம் வந்தாலும் the great joy, amen, மிகுந்த சந்தோஷத்தை எங்களுக்கு தந்து எங்களால் மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்த சபையில் எங்களை ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கிறீரே. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னி. சபையில் பிள்ளைகள் செய்கிறதெல்லாம் வாய்க்கட்டும். இத்தனை காரியங்கள் பிள்ளைகளுக்கு அப்படியே வாய்த்து அவ்வளவு காரியத்திலையும் பிள்ளைகள் மனமகிழ்ச்சியாக இருந்து உன் நாமத்தை மகிமைப்படுத்த பலன் தந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடிய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி